அவர்களுக்கு, அடுத்ததாக மேட்டுப்பாளையம் கோவை மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய துணை செயலாளர் அக்பர் அலி அசத் அவர்கள் கோஷம் எழுப்புவார்கள். நீங்கள் உடன் சொல்லி கொஞ்சம் கண்டனத்தை ஆழமாக பதிவு செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். கண்டிக்கிறோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம், ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம். ரத்து செய் 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 வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய், வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய். அபகரிக்காதே 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 வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே, வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே 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 இறைவன் சொத்தை அபகரிக்காதே. இறைவன் சொத்தை அபகரிக்காதே. இறைவன் சொத்தை அபகரித்தால், இறைவன் சொத்தை அபகரித்தால், இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே, அழிவு நிச்சயம் மறவாதே. வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே, முஸ்லிம்களை வஞ்சிக்காதே. பிரிக்காதே 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 மதத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே, மக்களை பிரிக்காதே, மக்களை பிரிக்காதே. மக்களை பிரிக்காதே. வேறறுப்போம் 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 வெறுப்பு அரசியலை வேறறுப்போம், வெறுப்பு அரசியலை வேறறுப்போம். காப்பாற்று 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 அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்று, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்று, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்று. அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்று. ஓங்கட்டும் 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 சமூக ஒற்றுமை ஓங்கட்டும், சமூக ஒற்றுமை ஓங்கட்டும். வெல்லட்டும் 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 சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும். சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும். அஞ்ச மாட்டோம் 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 எதுவரினும் அஞ்ச மாட்டோம், எதுவரினும் அஞ்ச மாட்டோம். எதிர்ப்போம் 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 இறுதி வரை எதிர்ப்போம், இறுதி வரை எதிர்ப்போம். பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம். அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம், அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நாரே தக்பீர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர். அல்லாஹு அக்பர். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம். பாசிச பயங்கரவாத பாஜக கொண்டு வந்திருக்கிற வக்ஃப் சட்ட திருத்தத்தை வாபஸ் பெறும் வரை தமிழகத்தில் பற்ற வைக்கப்பட்டிருக்கிற இந்த தீ தேசம் முழுவதும் பரவட்டும் என்ற முழக்கத்தோடு இன்று மாநிலம் முழுவதும் இந்த நேரத்தில் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை இந்த கண்டன பொதுக்கூட்டங்களையும் இந்த கோஷங்களையும் நடாத்தி கொண்டிருக்கிறது என்பதை சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்து நாம் அழைத்ததற்காக பணிச்சுமைகளுக்கு இடையே மேடைக்கு வருகை தந்திருக்கிற பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா உயர்திரு கே ஈஸ்வரசாமி எம்பி அவர்களை வரவேற்றி மகிழ்கிறோம். அவர்கள் சமூகத்தில் தங்களுடைய கண்டன உரையை பதிவு செய்வதற்கு முன்பாக ஆனைமலை வட்டார ஜமாத் உலமா சபையினுடைய பொருளாளரும் மாவட்ட தணிக்கையாளர் மௌலானா தாஹா யாசின் சிராஜி ஹசரத் அவர்கள் சில நிமிடங்கள் கண்டன உரையாற்றுவார்கள்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. جاء الحق وزهق الباطل الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் தொடங்குகின்றேன். இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரம் பெறுவதற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் பல ஆயிரம் நிலங்களை வக்ஃப் செய்தும் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்தும் இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய நகைகளை இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி அள்ளி வழங்கியும் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் பெறுவதற்காக வேண்டி மாபெரும் தியாகங்களை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது இந்திய திருநாட்டுடைய வரலாற்று உண்மை. ஆனால் அதே சமயத்தில் இந்திய திருநாட்டுடைய கொடி 3 விஷயங்களை போதிக்கின்றது. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உயர்தரமான இந்த இந்திய திருநாட்டுடைய தேசிய கொடியில் காவியம் உண்டு, வெள்ளையும் உண்டு, பச்சையும் உண்டு என்பது பிறந்த குழந்தைக்கும் கூட தெரியும். இந்திய திருநாடு வேற்றுமையில் ஒற்றுமையானது. ஆனால் இன்றைய பாசிச பாஜக சக்திகள் என்ன செய்கிறது என்றால், இந்திய ஒற்றுமையை உழைக்க வேண்டும் என்றால், இந்திய ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்றால், இஸ்லாமியர்களுடைய அனைத்து உரிமைகளையும் பறிக்க வேண்டும் என்று அவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் அவர்கள் இந்த சூதுவை அவர்கள் அறிமுகம் செய்த பொழுதே நம்முடைய தமிழகத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்பிகள், ஏனைய எம்பிகள் அனைவர்களுமே அதே இடத்தில் அந்த சட்டத்திற்கு மறுப்புரை செய்ததற்காக வேண்டி சொல்லியதற்காக வேண்டி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் திருக்குறளில் இருந்து ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அல்லல் பட்டு ஆற்றாது அழுது கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. உன்னுடைய படை, உன்னுடைய நாடு அழிய வேண்டுமானால், நீ உன்னுடைய நாடு அழிய வேண்டுமானால் அநாதிகளுடைய பொருளையும் அநியாயமாக பிறருடைய பொருளையும் நீ அபகரித்தால் நீ அரசனாக இருந்தாலும் அழிவாய் என்ற திருக்குறளை நிரூபணம் செய்து காட்டினார். அன்பானவர்களை சிந்திக்க வேண்டும். தர்மம் என்பது நமக்கு மட்டும் தர்மம் அல்ல, இஸ்லாத்துக்கும் தர்மம் உண்டு, குர்ஆனிலும் தர்மம் உண்டு, பகவத்கீதையிலும் தர்மம் உண்டு, மகாபாரதத்திலும் தர்மம் உண்டு, பத்ர் போர்க்களத்திலும் தர்மம் உண்டு. அப்படி இஸ்லாமிய தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் துடிக்கின்ற பொழுது அதே மகாபாரத தர்மம் ஒன்று கூறுகிறது, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும், வக்ஃபே வெல்லும், அல்லாஹ்வுடைய உரிமை வெல்லும் என்பதை அல்லாஹ்வின் நிரூபணம் காட்டுவான். இந்த சமயத்துல அழகான முறையில நம்முடைய எம்பி அவர்கள் அவருடைய நாடாளுமன்றத்தில் செய்த தியாகங்களை சூப்பரா அருமையா சொல்லிட்டு போனார். பாடம் நடத்துற மாதிரி, குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போனார். இதனால் வரையில எந்த எம்பி இப்படி சொல்லி நம்ம கேள்விப்பட்டதில்லை. அருமை அண்ணன் அப்துல்லா அவர்கள் அழகான முறையில் சொன்னாங்க. அண்ணன் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள், பாராளுமன்றத்தில் இருந்த அமைச்சர்கள், அண்ணன் ராசா அவர்கள் முதல் கொண்டு ஏனைய அனைத்து எம்பிகளும் அவர்கள் செய்த ஆற்றிய அந்த ஆற்றல், அல்லாஹ் அவர்கள் மூலமாக அந்த ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறான். எந்த இடத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக, வக்ஃபுக்கு எதிராக அவர்கள் பிரகடனம் படுத்தினார்களோ அதே இடத்தில் அந்த சட்டத்தை கிழித்தெறிந்தும் அதற்கு திருக்குறளில் இருந்தும் இந்திய ஒற்றுமையிலிருந்து ஒற்றுமையான வாக்கை அவர்கள் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது மிக பிரமிப்பாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். ஆனால் நாம் இந்த மார்க்கத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு வகையில் அழகான முறையில் அப்துல்லா அண்ணன் அவர்கள் நமக்கு ஒரு பாடத்தை நடத்தி இருக்கிறார்கள். இன்று வரையிலும் சில பள்ளிவாசல்கள் வக்ஃபிடத்தில் அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீ முத்தவல்லியா, நான் முத்தவல்லியா, இந்த ஜமாத் அங்க வரக்கூடாது, இவன் அங்க போகக்கூடாது, அவன் கபிர்ஸ்தானுக்குள்ள உன்னை விடமாட்டேன்னு சொல்லி பல இடங்களில் வக்ஃபுடைய முதல் பொருள் எனக்கு புரியணும். தர்காக்கள், பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் தர்காக்கள் வக்ஃபில் இருக்கிறது. பல நூற்றுக்கணக்கான முசாஃபிர் கானாக்கள் வக்ஃபில் இருக்கிறது. நமக்கெல்லாம் பள்ளிவாசல் மட்டும்தான் வக்ஃபு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய இந்திய திருநாட்டில், நம்முடைய தமிழகத்தில் இஸ்லாம் வளர்வதற்கு மிக முக்கிய முன்னோடியாக இருந்த 800 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் நம்முடைய தமிழகத்தில் இஸ்லாத்தை வளர்த்து கொடுத்தவர் யார் என்பதை நாம் மறந்துவிட்டோம். உன்னுடைய வாழை அடி வாழை ஆதாரங்களை எல்லாம் மறந்துவிட்டு
அது இது என்று நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் ஒரு சூழலை எடுக்க வேண்டும். இன்று கூடியிருக்கிற பல முத்துவலிகள் வந்திருக்கிறாங்க, பல முத்துவலிகள், பல பள்ளிவாசலுடைய பிரமுகர்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். இதே சமயத்தில் நாம் ஒரு சூழலை எடுக்க வேண்டும். எந்தெந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் அண்ணன் தம்பி சண்டை ஓட்டுக்கொண்டு, நிர்வாகத்தில் பிரச்சனை பண்ணி கொண்டு, வக்கும் போர்டில் பிரச்சனை செய்து கொண்டு, கோர்ட்டினுடைய வாசல்களில் பணங்களை 50 வருடங்களாக செலவு செய்து கொண்டு சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். நீ முத்தவள்ளியா நான் முத்தவள்ளியா என்பதை அதை அன்பு கூர்ந்து எல்லா முத்துவள்ளிகளும் சேர்ந்து இதற்கு ஒரு முடிவு செய்து அவர்கள் எல்லாம் ஒற்றுமைப்படுத்துவோமாக. ஒற்றுமைப்படுத்தலாங்களா? ஒற்றுமைப்படுத்த வேண்டும். நாம் சின்னாபின்னமாக ஆய்கொண்டிருக்கிறோம். ஓநாய்கள் காத்து கொண்டிருக்கிறது இஸ்லாத்தை வேட்டையாட வேண்டும் என்று. அன்பான பெருமக்களே, சிந்திக்க வேண்டும். தர்மம் தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற மகாபாரதத்துடைய அந்த உயர்தரமான வாசகத்தை சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி ஹஜ்ரத் அவர்களுக்கு. மாநில ஜமாத்துல் உலமா இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்தின் 3வது தீர்மானத்தை பொள்ளாச்சி ஜமாத்துல் உலமா சபையினுடைய கௌரவ தலைவர் வஜுகுல்லா மிஸ்பாஹி ஹஜ்ரத் அவர்கள் வாசிப்பார்கள். தக்பீர் இறுதாக முழக்கம் வெளிப்படுத்துங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய பொதுக்குழு இந்த பொது கண்டனத்தினுடைய தீர்மானங்கள் 3. மக்களாட்சி தத்துவமும் மதர்சார்மையின்மையும் பேராபத்து ஆளாகி நிற்கும் இந்த நெருக்கடியான சூழலில் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒன்றிய அரசின் பெரும்பான்மைவாத பாசிச போக்கினை கண்டித்து பாராளுமன்றத்தில் துணிச்சலான மாபெரும் கருத்து போர் ஒன்றை நடத்தி இந்திய மக்களின் மனசாட்சியாக எதிரொலித்த INDIA கூட்டணி உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அஸ்ஸலாமு அலைக்கும்.